வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு பாஜக ஆட்சியில் ஒரு சொட்டு கூட பங்கிடாமல் தண்ணீர் வந்தது. அண்ணாமலையின் புதிய பொய் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது திருச்சியில் தமாக சார்பில் காமராஜர் 122வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நேற்று திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் நடந்தது. இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். முன்னதாக அவர் அளித்த பேட்டியில், தமிழ்நாடு விவசாயிகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 2018 காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு கர்நாடகாவில் பாஜக ஆட்சியில் நடந்த கொண்டிருக்கும் பொழுது காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து சேர வேண்டிய தண்ணீர் ஒரு சொட்டு பங்கில்லாமல் வந்து சேர்ந்தது. மேகதாது பிரச்சனையை தொடர்ந்து தண்ணீர் திறப்பு படிப்படியாக குறைக்கப்பட்டு கடந்த ஆண்டு இருந்து குறுவை சாகுபடி கூட தண்ணீர் கிடைக்காத நிலையில் ஏற்பட்டுள்ளது. மேகதாதில் அணை கட்டக்கூடாது என்பதில் ஒன்றிய அரசு உறுதியாக உள்ளதை விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அவர் கூறியிருக்கிறார். மேலும் மாநிலங்களுக்கு இடையேயான தண்ணீர் பிரச்சினை தீர்க்க காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டுமென தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி வந்தது. இது தொடர்பாக வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் நடந்தது. ஆனால் காவிரி மேலாண்மை அமைக்க கூடாது என்று கர்நாடகாவில் இருந்து பாஜக அரசும் ஒன்றிய பாஜக அரசும் முட்டுக்கட்டை போட்டு வந்தது. குறிப்பாக உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று தீர்ப்பும் அளித்ததும் அதில் சில சந்தேகங்கள் இருப்பதாக கால கடத்தியது. ஒரு வழியாக நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பின் ஆணையம் அமைக்கப்பட்டது. இருந்தும் பாஜக ஆட்சியில் முறையாக தண்ணீர் திறக்கவில்லை. ஆனால் அதை மறைத்து ஒரு சொட்டு பங்கி இல்லாமல் பாஜக அரசு தண்ணீர் திறந்ததாக எப்பொழுது பச்சை பொய்யை அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார் என்று விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் கர்நாடகாவில் IPS அதிகாரியாக அண்ணாமலை பணியாற்றிய பொழுது கர்நாடகாவுக்கு ஆதரவாக பேசியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.